அல்லது கண்ணீர் கசியாமல் எப்படி இருக்க முடியும்? நம் ஆண்டவர் இயேசு நிந்தையின் வெள்ளத்திலே அல்லது நிந்தையின் கடலிலே மிதந்து கொண்டிருந்தார். அதை நான் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு சொல்ல ஏவப்படுகிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு சரீர உபாதை இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நிந்தையின் மத்தியில் நாம் பாடுகிற பாடல் பாடினார்கள். விந்தை கிறிஸ்து ராஜா, நிந்தையின் மத்தியிலே விந்தை கிறிஸ்து மிதந்து கொண்டிருந்தார். அது அவருக்கு கிடைத்த பாக்கியம். இன்றைக்கு நமக்கு கிடைத்த பாக்கியம், அவர் அன்றைக்கு நிந்தையை சுமந்ததை, நிந்தை வெள்ளத்தில் அல்லது கடலாம் நிந்தையில் அவர் மிதந்து கொண்டிருக்கிறதை நாம் நினைக்கும் போது, நாம் இன்றைக்கு சந்திக்கின்ற நிந்தைகள், அவமானங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம், விசுவாசத்தை காத்துக்கொள்கிறது நிமித்தம் நாம் அடைகின்ற நிந்தைகள் மிக எளிமையானது, அது சுலபமானது. முதலாவதாக நாம் அங்கே வாசிக்கும் பொழுது, அந்த வழியாக போகிறவர்கள் ஐயா அவர்கள் அதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பண்டிகை என்பதனாலே பலர் அந்த வழியாக பயணம் செய்தார்கள் என்று சொல்லி, அந்த வழியாக போகிறவர்கள் எல்லாரும் அவரை தூஷித்தார்கள். பிரதான ஆசாரியர், வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர் ஆகியோரும் ஆண்டவர் இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். சங்கீதம் 69:20 நாம் ஆண்டவர் இயேசு பின்பு அடைய வேண்டிய நிந்தையை, வேதனையை தீர்க்க தரிசனமாக நாம் 69:20 வாசிக்கின்றோம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். He was left alone. அவர் தன்னம் தனியாக விடப்பட்டார். அவர் சொல்லுகின்றார், நிந்தை அது சாமானியமான நிந்தை அல்ல. நான் அடைந்த நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. ஈட்டியாலே சேவகன் விழாவிலே குத்தினானே இறுதியிலே, அதை காட்டிலும் வலுவாக இருந்தது. மக்கள் என்னை நிந்தித்தது, அந்த நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். இயேசுவின் வேதனையை இப்பொழுது நான் அனுபவிக்கின்றேன். தூய வெள்ளி கிறிஸ்துவின் வேதனை தியானம் செய்கிற ஒரு நாள் மாத்திரமல்ல, இன்னும் ஒரு முறை நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக வேதனை அனுபவிக்கும்படியாக சேவகம் எழுதி கொள்ளுகிற ஒரு நன்னாள். அது தேவனுடைய பார்வையிலே அது பொன்னாள். அது இந்த நன்னாளையும் இந்த பொன்னாளையும் நாம் பயன்படுத்தி கொண்டு, இயேசுவே நீர் தாங்க முடியாத நிந்தைகளையும் அவமானங்களையும் வேதனையும் சகித்தீர். இதுவரை நான் சகித்த வேதனை, துன்பம், துக்கம், துயரம் போதாதப்பா, நீர் செய்த, நீர் ஏற்றுக்கொண்ட அந்த நிந்தைக்கு, அவமானத்துக்கு ஈடாக நான் இதுவரை நிந்தனை அடையவில்லை, துன்பப்பட்டதில்லை, துயரம் அடைந்ததில்லை, கண்ணீர் வடித்ததில்லை. நான் அடைந்தது குறைவுதான்.
உம்மோடு என்னை ஒப்பிட முடியாது. உம்முடைய பரிசுத்தத்தோடு எப்படி என்னை ஒப்பிட முடியாதோ அதே போல நீர் அடைந்த நிந்தையோடு என்னுடைய நிந்தையை நான் ஒப்பிட முடியாது. ஆயினும் சொல்கிறேன், கேளுங்கப்பா. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. எனக்காக பரிதாபப்படக்கூடிய ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும் என்றுதான் நான் காத்திருந்தேன். ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், அப்படி எனக்காக பரிதபிக்கக்கூடிய, பாரப்படக்கூடிய, கண்ணீர் வடிக்கக்கூடிய, நிந்தையிலே என்னோடு சேர்ந்து பங்கு கொள்ள நான் காத்திருந்தாலும் ஒருவன் கூட நான் எதிர்க்கிற எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வண்ணமாக எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஆண்டவர் ஏங்குகின்றார். தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிற நான், இந்த பக்கம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரி லிடியா அவர்களிடமிருந்து இடது பக்கத்திலே இருக்கிற சகோதரர் இமானுவேல் வரைக்கும் யார் யார் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யார் யார் வந்திருக்கிறார்கள், யார் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அன்று சிலுவையிலே தொங்கின வேளையில் இயேசு தேடினது அவருக்கு கிடைக்கவில்லை. நீங்களும் நானும் தேடினது ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நமக்கு பதட்டம் வரும். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், we will be frustrated, we will be perplexed. நிலை தடுமாறி போவோம். தேடினது கிடைக்கவில்லை என்றால் நாம் தடுமாற்றம் அடைவோம். அவர் ஒன்றையும் கேட்கவில்லை, எதிர்பார்க்கவில்லை. தன்னோடு நின்று, தன்னோடு கூட சேர்ந்து, தனக்குரிய அந்த உள்ளத்தோடு கூட சமமான உணர்வுடைய, பாரப்படக்கூடிய, பரிதபிக்கக்கூடிய ஒரு ஆளை நான் தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சிலுவையிலே அங்கலாய்த்தார் என் இயேசு. 109வது சங்கீதம் 25வது வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 109:25. நான் காத்திருந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன் என்று சொன்னவர், வசனத்தை எடுக்கவில்லைன்னா வார்த்தை கேட்க ஆரம்பிச்சிடணும். என்னோடு கூட பரிதபிக்க காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை என்று சொன்னவர், தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன் என்று சொன்னவர், இப்பொழுது சொல்கிறார், நான் அவர்களுக்கு நிந்தையானேன். அதை நம்ம புரிந்து கொள்கிற பாஷையில் சொல்லணும்னா, என்னை நிந்தித்தவர்கள் எல்லாருக்கும் நான் பேச்சு பொருளானேன். வசை மொழியால் என்னை வாட்டினார்கள். தூற்றக்கூடிய வார்த்தைகளை அவர்கள் கையிலே எடுத்தார்கள். என்னை நிந்தித்தவர்களுக்கு நான் நிந்தையானேன். அவர்கள் தங்கள் தலையை துலுக்கினார்கள். தலையை துலுக்கினார்கள் என்றால் அது நம்ம புரியாது. நமக்கு தலை அசைப்பது என்பது ஒப்புக்கொள்கிறேன் என்று பொருள் கொள்ளும். நான் ஒன்று சொன்னால், ஓகே பாஸ்டர், ஐ வில் டூ இட் என்று நீங்கள் ஆங்கிலத்தில் சொன்னாலும் அல்லது தமிழில் சரி என்று சொன்னாலும் அதற்கு சமமானது என்னவென்றால் நீங்கள் தலை அசைப்பது. இவர்கள் தலை அசைக்கவில்லை. ஆண்டவர் இயேசுவுக்கு துக்கத்தை கொண்டு வரும்படியாக
அவர்கள் தலைகளை துலுக்கினார்கள். They shook their head sarcastically. அவர்கள் தங்களுடைய தலையை இயேசுவானவரை மானபங்கப்படுத்தும்படியாக, அவருக்கு கனவீனத்தை கொண்டு வரும்படியாக, தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும்படியாக அவர்களுடைய பார்வையும் அவர்களுடைய தலை அசைத்தலும் கடுமையாக இருந்தது. இருபத்தி 7ஆம் அதிகாரம் 44 என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு 27ஆம் அதிகாரம் என்று சொன்னால் அது மத்திய சுவிசேஷம். 27ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே நிந்தித்தார்கள். வழிபோக்கர்கள் நிந்தித்தார்கள், மத தலைவர்கள், அவர்கள் சார்ந்த கூட்டத்தார் நிந்தித்தார்கள். பரபாசை மத ரீதியாக விடுதலை செய்தார்கள். ஆனால் 2 கள்வரை அரசு ரீதியாக குற்றவாளிகளாக தீர்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வலது பக்கத்திலே ஒருவனும் இடது பக்கத்திலே ஒருவனுமாக சிலுவையில் அறைந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அவர்கள் தண்டிக்கப்பட்டவர்கள், பனிஷ்டு கிரிமினல்ஸ், குற்றவாளிகள். வேதம் சொல்கிறது, மத்திய சுவிசேஷ ஆக்கியோன் இவ்விதமாக எழுதுகிறார், அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அப்படியே அவரை நிந்தித்தார்கள். 23ஆம் அதிகாரம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் உடனே லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 23:39 என்ன சொல்கிறது? 23:35 நான் வாசிக்கிறோம். பொதுமக்களோடு, அதாவது அங்கே கூடி வந்த ஜெனரல் பப்ளிக், அந்த கவர்மெண்டல் அஃபிஷியல்ஸ், பொதுமக்களும் அங்கே கூடி வந்த அதிகாரிகளும், ரோம அதிகாரிகளும் ஆண்டவர் இயேசுவை இகழ்ந்தனர். 23:37 லூக்கா 23:37 வாசிக்கிறோம். போர் சேவகரும் அவரை பரியாசம் பண்ணினர். பிறந்த சிசு பாலகன், தெலுங்குல சிசு என்றால் அந்த பிறந்த இன்ஃபண்ட் என்ற வார்த்தை சொல்கிறார்கள். பிறந்த அந்த சிசு பாலகனுக்கு உடை இல்லை. மறுபடியும் அவருக்கு உடை இல்லாத நிலைமையா? தாயார் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். வறுமையான நிலைமை, ஏழ்மையின் கோலம். அவர்கள் சென்ற ஊர் அவர்களுக்கு சொந்தமில்லாத ஊர், அதாவது அவர்கள் வாழாத ஒரு ஊர். அவர் பிறந்தபோது அவருக்கு வஸ்திரம் இல்லை. அவருடைய தாயார் துணிகளில் அந்த பிள்ளையை சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். அவர் வஸ்திரம் உடுத்து மேல் அங்கியோடு அவர் சுற்றி வந்தார். அவருக்கு அனுதின வஸ்திரம் இருந்தது, அவருக்கு மாற்று வஸ்திரம் இருந்தது. இப்பொழுது அந்த போர் சேவகர்கள் அவருடைய மேல் அங்கியை அவர்கள் அகற்றி மினுக்கான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருக்கு ராஜாவே என்று போலியாக அவரை வாழ்த்தினார்கள். அவருடைய தலையிலே முள்முடி
ஒன்றை சூட்டினார்கள். கொடும் சேவகர்களாகிய அவர்கள் ஒரு கோல் கொண்டு கொடுமையாக அந்த முள்முடியை அடித்தார்கள். அந்த முள்முடி எங்கெங்கே தொட்டு கொண்டிருந்ததோ பழுதற்ற ஆட்டுக்குட்டியாம் பரமனுடைய குமாரன், அழகில் சிறந்தவர், அந்த ஒவ்வொரு முள்ளும் அவருடைய சிரசில் தைக்க சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவே கெத்செமனையிலே அவர் அழுது ஜெபித்த போது இரத்தமும் வேர்வை வழியாக இரத்தத்தின் பெருந்துளிகள் அந்த மண்ணிலே விழுந்தது. அதை அடுத்து இப்பொழுது இந்த சேவகர்களால் அவருடைய சிரசில் இருந்து இரத்தம் வடிய ஆரம்பித்தது. அது அந்த வடிந்த இரத்தத்துக்கு நிறம் சிவப்பு. அவருக்கு உடுத்தப்பட்ட உடையின் நிறம் சிகப்பு. அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் எடுத்து சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. யூதருக்கு ராஜாவே என்று அவர்கள் போலியாக புகழ்ந்தார்கள். அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து வழங்குவது போல நடித்தார்கள். அவருடைய கண்களை கட்டி அவருடைய தலையில் குட்டி, உன் ஞான திருஷ்டினாலே இப்பொழுது எங்களுக்கு சொல், தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்தாய் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தாய் அல்லவா, என்னை குறித்து என்னிடத்திலே ஒருவனை குறித்து ஒருவனும் சொல்ல வேண்டியதில்லை, ஒவ்வொருவனையும் நான் அறிவேன் என்றீரே, இப்பொழுது சொல்லும், உன் தலையிலே குட்டினவன் யார் என்று உன் தீர்க்க தரிசன வரத்தினாலே இப்பொழுது வெளிப்படுத்தி பேசும் என்று அவருடைய ஆவிக்குரிய வலுவை, அவருடைய ஆவிக்குரிய வல்லமையை, அவருடைய ஆவிக்குரிய ஆற்றலை சவாலிட்டார்கள். வாய் திறந்தாரா? வாய் திறக்கவில்லை. வாய் திறக்கவில்லை, உன்னை வாழ வைப்பதற்காய். வாய் திறக்கவில்லை, உன்னை வாழ வைப்பதற்காய். அழகில் சிறந்தவர், அழகற்று தோன்றினார். அழகில் சிறந்தவர், அழகற்று தோன்றினார். அடிமை பொன்னையோ அலங்கரித்திடவே, அடிமை என்னையோ அலங்கரித்திடவே. பாடுகளேற்றார், துக்கமும் சுமந்தார். பாடுகளேற்றார், துக்கமும் சுமந்தார். ஆவி உன்னையோ அலங்கரிப்பதற்காய். ஆவி உன்னையோ அலங்கரிப்பதற்காய். அழகில் சிறந்த 1000 பேரில் சிறந்தவர், அழகில் சிறந்தவர், 1000 பேரிலும் சிறந்தவர். நல்ல வாலிப வயதிலே என்னையும் உன்னையும் மீட்கும்படியாக அலங்கோலமான காட்சியோடு அந்த அபூர்வ சிலுவையிலே தொங்கினாரே, அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை நோக்கி பார். அவர்
மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவருக்கு தண்டனை வந்தது, அவர் தண்டனை அனுபவிக்கிறார் என்று நாம் நினைத்தோம். அன்று அப்படித்தான். சூழ்ந்த மக்கள் நிந்தையான பேச்சுக்களை ஆண்டவர் இயேசுவை குறித்து பேசினார்கள். அவர்களுடைய உள்ளம் மிகுந்த வேதனையோடு இருந்தது. பொதுமக்களோடு அரசு அதிகாரிகளும் அவரை இகழ்ந்தார்கள் என்று லூக்கா 23:35 சொல்கிறது. 23:37 வாசிக்கின்றோம். போர் சேவகரும் அவரை பரியாசம் பண்ணினார்கள். இப்பொழுது நாம் செய்தியினுடைய பாதி நேரத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம். இதற்கு ஒரு தலைப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் இன்றைய செய்தியினுடைய சாராம்சம். சாவிலும் சாவாமையை ஒருவன் தெரிந்து கொண்டான். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தான். அடுத்த சில நிமிஷங்களிலே அவன் மரிக்கப் போகிறான். அவன் மரிக்க நான் போகிறேன் என்று அவனுக்கு திண்ணமாய் தெரியும். அவனுக்கு திட்டம் தெளிவாக தெரியும். ஆனாலும் மரணம் நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் விண்ணுலக வீட்டின் வாசலை தொட்டுவிட்டான். ரன்னிங் ரேஸ் ஓடுகிறவர்கள் முடியாத ஒரு நிலையிலே தன்னோடு சேர்ந்து ஓடின மற்றவர்களை எல்லாம் தாண்டி உயிரை கொடுத்து அந்த தொட வேண்டிய அந்த கோட்டை அல்லது அந்த ரிப்பனை தொடும்படியாக வந்து அவர்கள் விழுந்து விட்டால் போதும், அவர்களுக்கு பரிசு. மேடையிலே அவர்களுக்காக வைத்திருக்கின்ற வெள்ளிக்கோப்பை, தங்க கோப்பை அவர்களுக்காக காத்திருக்கும். ஆனால் எவன் அந்த இலக்கை அடைகின்றானோ அவனுக்கு தான் பரிசு. அவனை தான் எல்லாருக்கும் முன்பாக நிற்க வைத்து எண் 1 என்ற இடத்திலே அவனை நிற்க வைப்பார்கள். அவன் தலையிலே ஒலிவ இலையை சார்ந்த ஒரு கிரீடத்தை போடுவார்கள். இன்று காலையிலே நாம் ஒலிவ இலை கிரீடத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாக ஓடுகிறவர்களாக இராதபடி ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக ஓடுகிறவர்களாக ஜீவனுள்ள ஜீவாதிபதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாலே அந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு கள்ளன் நாம் ஏற்கனவே தியானித்தோம். வலது பக்கத்தில் இருந்தவனும் இடது பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கள்ளன் இருவரும் பொதுவாக 27:44 இருவரும் கள்ளர்கள் நிந்தித்தார்கள் என்று பொதுவாக மத்திய எழுதுகின்றார். இப்பொழுது நீங்கள் என்னோடு கூட லூக்கா சுவிசேஷத்துக்கு உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் அந்த தலைப்பும் முன்னுரையுமான சில வாசகங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகின்றேன். சாவிலும் வாழ்வை தெரிந்து கொண்டான். மரணம் நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் விண்ணுலக வீட்டின் வாயிலை தொட்டுவிட்டான். சொர்க்கலோகத்தில் சேர்ந்து விட்டான். என்ன ஆச்சரியம்! அது என்ன லோகம்? சொர்க்கலோகம், பரலோகம், பரதீசு. ஒருவன் சொன்னான்,
நீ கிறிஸ்துவானால் உன்னையும் கள்ளர்களாகிய எங்கள் இருவரையும் சிலுவையிலிருந்து ரட்சித்து விடு என்று ஆண்டவர் இயேசுவுக்கே கட்டளை போட்டான். ஆனால் மற்றவனோ என்ன செய்தான்? தண்டிக்கப்பட்டவனே ஆயினும் உண்மையை உள்ளடக்கிக் கொள்ளாமல், அவன் தண்டிக்கப்பட்டவன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான். எல்லாம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். இனிமேல் சிந்தித்து என்ன பயன், பேசி என்ன பயன், முடிவெடுத்து என்ன பயன், தீர்மானம் செய்து என்ன பயன், வந்த வண்ணமாக அப்படியே போகலாமோ என்று இப்பொழுது அப்படிப்பட்ட மனநிலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களே, இந்த மனிதனுடைய மாண்பை எண்ணி பாருங்கள். அவன் தண்டிக்கப்பட்டவன் தான், அது உண்மைதான். அதை அவன் அடக்கிக் கொள்ளாமல் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய உண்மையை எந்தவித தயக்கம் இல்லாமல் சக கள்ளனுக்கு சொல்றான். என்னையா வித்தியாசமா பேசுற? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவரிடத்தில் எந்த குற்றமும் காணப்படவில்லையே, அவர் அநியாயமாய் அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்களே, நாமோ நியாயமானபடி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவரை பார்த்தா நீ பேசுகிறாய், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று, ரட்சித்துக்கொள் என்று சொல்லுகிறாயே. அந்த வார்த்தை பேசுவதற்கு எனக்கு உனக்கும் அருகதை இல்லை. ஜாக்கிரதையா பேசு, அளந்து பேசு, அடக்கி பேசு என்று சொர்க்கலோகத்தின் வாசலை நெருங்கிவிட்ட அந்த கள்ளன் சொல்லுகின்றான். அருகாமையில் இருந்த இயேசுவை பார்த்து அவன் இவ்விதமாக ஜெபிக்கின்றான். நீடூடி வாழ்வை தேடினவன், நித்திய ஜீவனை நாடினவன் செய்தது ஜபமே. Yes, we know Jesus prayed on the cross of Calvary. But this fellow who is good for nothing, சிலுவையில் இயேசுவானவர் ஜெபித்தார். அதை ஐயா அவர்கள் உங்களுக்கு பட்டியலிட்டு காட்டினார். ஆனால் இந்த எளியன் ஒரு சிறிய ஜபத்தை செய்கின்றான். இவன் செய்த ஜபம் சுருக்கமானது, ஆனால் அதே நேரத்தில் அது உருக்கமானது. What he prayed was short, but it was vulnerable. He made vulnerable prayer. Short but sweet prayer. சுருக்கமான ஆனால் எம்பெருமான் இயேசுவுக்கு இனிமையான ஒரு ஜபத்தை அவன் செய்தான். இன்று மதிய வேளையிலே நாம் ஜபிக்கிறோம் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஜபிக்கிறோம் என்று சொன்னால், அது எம்பெருமான் இயேசுவுடைய செவியிலே சேர வேண்டும். பரலோகத்திலிருந்து அதற்கான பலன் வந்துதான் ஆக வேண்டும். We know a slogan, prayer brings victory. ஜபமே ஜெயம். ஜபந்தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். இந்த கள்ளன் ஜெபம் பண்ணினான். 23:42 ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். முதல் அவன் அட்ரஸ் பண்ற அந்த வார்த்தை மிக 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 முக்கியமானது. பாவியே ஆயினும் பரிசுத்தவானை எப்படி கூப்பிட வேண்டும் என்று அவனுக்கு தெரிந்திருந்தது.
அவன் இந்த உலகத்தில் சிறைச்சாலைக்கு செல்வதற்கு முன்பாக, நீதிமன்றத்தில் குற்றவாளியாக தீர்க்கப்படுவதற்கு முன்பாக, இந்த ஆண்டவர் இயேசுவை குறித்து திட்டம் தெளிவாக, இவர் ஒரு ஆண்டவர், இவர் ஒரு இரட்சகர், இவர் பாவநாசகன், பாவத்தை மன்னிக்கக்கூடிய கிருபை பெற்றவர், வல்லமுள்ளவர் என்பதை நன்கு அறிந்திருந்தான். எனவே அடுத்தவனை போல இவன் இல்லாமல் இவன் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரப்போகிறது. அந்த வார்த்தையை அவன் ஏன் சொன்னான் தெரியுமா? இப்பொழுதுதான் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகின்றார். பரமண்டல ஜெபத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜெபமாவது என்ன? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வரவேண்டியது, மறுமையிலே இயேசுவோடு அவருடைய ராஜ்யம் வரவேண்டியது, மறுமையிலே இயேசு நம்மை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வது, இதெல்லாம் அசைக்க முடியாத பேருண்மை. இது ஆழ்ந்த சத்தியம். இந்த கள்ளன் உபயோகப்படுத்துகிற வார்த்தையை கவனியுங்கள். நீங்கள் வரவே வருவீர்கள், உம்முடைய ராஜ்யம் இதோடு முடிவடைகிறதில்லை, உம்முடைய ஆட்சி, உம்முடைய மாட்சி, உம்முடைய சாட்சி இதோடு முடிவடைகிறதில்லை. இதற்கு பிறகு ஒரு நீடூடி வாழக்கூடிய நிரந்தரமான உலகம் ஒன்று உண்டு. அதை தான் பரலோகம் என்று நான் அறிந்திருக்கின்றேன். பரலோக வாழ் தேவகுமாரனே, எனக்காக பரலோகத்தை விட்டு மண்ணுலகத்துக்கு வந்தவரே, இப்பொழுது எனக்கு அருகாமையிலே இருக்கிற இயேசுவே, is he not very closer to you today? அந்த கிறிஸ்து அந்த கள்ளனுக்கு அருகாமையில் இருந்தது போல இன்றைக்கு உங்களுக்கு அருகாமையிலே அந்த இயேசு இல்லையா? கவனிமா, கவனி. அந்த இயேசு உனக்கு அருகாமையிலே இல்லையா? அந்த இயேசு மிகவும் அருகாமையில் இருக்கின்றார். சொல்வாயா, ஆண்டவரே, நான் இன்னும் ஆயத்தப்படல, ஆனால் இன்றைக்கு உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். நீர் ஆயிரம் ஆயிரமான தேவ தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு வரப்போகிறீர். விட்டு சென்ற எங்களை இட்டு செல்ல போகிறீர். அந்த ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்க போகிறீர். பல வாசஸ்தலங்களை எங்களுக்காக ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லி போயிருக்கிறீர். அந்த விண்ணக வாசஸ்தலத்தில் எனக்கு ஒரு இடம் வேண்டும். சொல்வீர்களா? இன்னும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வராமல் பாவத்தோடு பரிசுத்தத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறவர்கள், அநியாயத்தோடு அக்கிரமத்தில் உழந்து கொண்டிருக்கிறவர்கள், தேவனை உத்தமமாக பின்பற்றாதபடி இயேசுவுக்கு புறம்பாயிருக்கிறவர்கள், நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த மதிய வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த 2 கள்ளர்களை போல்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த ஒரு கள்ளன் ஏசி பேசி எல்லாவற்றையும் இழந்து விட்டான். He lost everything. He lost his opportunity. அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுக்கு அருளப்பட்ட பொன்னான வாய்ப்பையும் தன் காலாலே எட்டி உதைத்து விட்டான். வாயாலே பேசி கெட்டு விட்டான். அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு ஆயத்தமாக இருந்தது. அவன் நரகத்துக்கு பாத்திரவானாக மாறி போனான். ஆனால் இரண்டாம் அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்தருளும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அதற்கு பிறகு நாம் அங்கே வாசிக்கும் பொழுது லூக்கா 23
43வது வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கின்றேன். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். The whole sentence is full of confirmation which gives guarantee. தடுமாற்றத்தோடு இருக்கிறவனுக்கு அந்த தடுமாற்றம் நீங்கத்தக்கதாக வார்த்தையில் மாறாதவர், செயலில் மாறாதவர் இயேசு சொல்லுகின்றார், நீ இன்றைக்கு அந்த கல்வனை போல், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று நீங்கள் உளமாற உண்மையாக உறுதியாக இயேசுவை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருந்தால், உங்கள் இருதயங்களின் நினைவையும் உங்கள் உள்ளத்தினுடைய மாற்றத்தையும் அறியக்கூடிய ஆற்றல் உள்ள எம்பெருமான் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல முடியும். இன்றைக்கு நீ என்னுடனே கூட, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். வாட் இஸ் தட் பரதேசி? பரதேசி, உனக்கு ஒரு பரதேசம் இருக்கிறது. அதை ஆங்கிலத்தில் என்ன சொல்கின்றார்கள்? பாரடைஸ். இப்பொழுது கர்த்தர் ஒரு கருத்தை நமக்கு சொல்லுகின்றார். மனமாற்றம் சொல்லுங்க ஹென்றி, மனசில் இடமாற்றத்தை கொண்டு வரும். Change in your heart brings about change in your position. ரெண்டு இடம் தான் இருக்குது. ஒன்று சொர்க்கலோகம், அதான் பரதேசு. இன்னொன்று கடுமையான நரகம், கடும் நரகம், அக்கினியும் கந்தகமும் இருக்கிற நரகம். இந்த ரெண்டு தான் ஆப்ஷன், மூன்று கிடையாது. மூணாவது இடத்துக்கு எங்கேயோ போயிடும் நினைக்காதீங்க. You will certainly be put into hell or you will be lifted to heaven. ஒன்று நீங்கள் நரகத்திலே தள்ளப்படுவீர்கள், அல்லது இந்த பரலோக தேவனாலே பரலோகத்துக்கு கொண்டு போகப்படுவீர்கள். ஆண்டவர் இயேசு அவனுக்கு அறுதியிட்டு உறுதியாக சொன்னது என்ன? அந்த வார்த்தைகளை கவனிங்கள். Today you will be with me in paradise. இன்றைக்கு, not tomorrow. நீ, not anybody else. பரதேசு, not hell. என்னோடு கூட இருப்பாய். இன்று நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைந்தால், கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இருந்தால், உங்களுக்காக பரலோகம் காத்திருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்காக ஆண்டவர் இயேசுவின் மூலமாக ஒரு வழியை நமக்காக திறந்து வைத்திருக்கின்றார். வழிமேல் விழி வைத்து பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது நாம் வீட்டை தேடி பரலோக வீட்டை தேடி வருவோம் என்று பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பாடலை பாடுவார்கள், come home, come home, oh sinner come home.
பாவியே வீடு வா, வீட்டை தேடி வா, வீட்டுக்கு வா. காணாத மாட்டை தேடி கொண்டு வருகிற அந்த விவசாயி போல லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இயேசுவின் உவமையின்படி திருந்தி வந்த மைந்தனுக்காக தகப்பன் காத்திருந்தது போல இன்றைக்கு நம்முடைய பரலோக தகப்பன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் எப்பொழுது திரும்புவோம் என்று ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். Let me repeat this statement again. Change in your heart will change your place, your destination. உன் உள்ளத்தில் மாற்றம் இன்றைக்கு ஏற்படுமானால், ஒரு உருமாற்றம் ஏற்படுமானால் உன் இடம் மாற்றப்படும். நீ நரகத்துக்கு சொந்தமானவர் அல்ல, நரகத்தில் தள்ளப்படும்படியாக அழைக்கப்பட்ட பிள்ளையும் அல்ல. நீ தேவனுடைய பிள்ளை. பரலோகம் உனக்கு சொந்தமானது. பரலோக தேவன் அதை உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்காகவே தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார். இந்த உலகத்துக்கு அனுப்பினதோடு கூட அவரை நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசுவை இன்றைக்கு நீ அண்டிக் கொண்டால் பரலோக ராஜ்யம் உனக்கு உறுதி செய்யப்படும். ஆண்டவர் இயேசு மொழிந்த திருவாய் மொழியை கவனியுங்கள். என்ன மொழிந்தார்? மனம் திரும்பின மைந்தனே. இன்றைக்கு நீ அந்த வார்த்தையை கவனிங்கள். என்னுடனே கூட you will be with me and I will be with you. நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இன்னும் 2 பேரும் ஜீவனை விடலை. ஆனால் பரலோகம், மனம் திரும்பிய கள்ளனுக்கு பரலோகம் ஆயத்தமாகிவிட்டது. மனமாற்றம் இடம் மாற்றத்தை கொண்டு வரும். நம் வாழ்க்கையை அது தலைகீழாக மாற்றிவிடும். ஐயா சொன்னார்ல தலை எழுத்துன்னு. That's I would like to emphasize here. உன் வாழ்க்கையை தலைகீழாக அது மாற்றிவிடும். அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? You will not and you need not go to hell. நீ நரகத்துக்கு செல்ல அவசியம் இல்லை. நீ நரகத்துக்கு செல்ல அவசியம் இருக்காது. நீ பரலோகத்துக்கு செல்லும்படியாக ஏற்கனவே வழியை திறந்துவிட்ட எம்பெருமான் இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசு அவனை நோக்கி சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு ஆங்கில ஒரு வாசகத்தை கொடுத்தாரு. The promise Jesus made is a solemn promise. மனம் திரும்பிய அந்த மைந்தனுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த அருள் வாக்கு அது புனிதமான ஒரு வாக்கு. For it comes from the eternal God regarding the eternal dwelling. நித்திய வாழ்வை, நீடுடைய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நித்திய தேவன் கொடுக்கிற அருள் வாக்கு, இறைவாக்கு. ஏதோ ஒரு இறைவாக்கு சொல்லுவார்கள் என்று மக்கள் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். I mean, people are after prophecy. But today God is emphasizing of all the prophecies, the relation between you and God is very, very important. தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஏன் இங்கும் அங்குமாக ஓடுகிறாய்? ஒரு மனுஷன் மூலமாக
கர்த்தர் பேசுவார் என்று நீ ஓடுகிறாயே, அந்த தேவன் இன்றைக்கு இன்னும் உன்னோடு கூட நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த கள்ளனோடு பேசின கர்த்தர், மனம் திரும்பி அந்த கள்ளனுக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ என்னை பற்றி கொண்டால் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன், உன் வாழ்விடத்தையே மாற்றி விடுவேன், உன் வாழ்க்கையை உன் ஜாதகத்தை தலைக்கீழாக மாற்றி விடுவேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அப்போஸ்தலன் யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எபேசு சபையின் தூதனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகின்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். Still deeper experience. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆழமற்ற அனுபவத்தோடு கூடியதல்ல. Christian experience or Christian life is not of shallow experience, but it is an in-depth experience. ஆழமாக சென்று வலைகளை போடுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அந்த யோவான் மூலமாக என்ன சொன்னார்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, உள்ளே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒரு அனுபவம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு மேலாக நான் என்னுடைய ஆக்ஷனை பாருங்கள், நான் கீர் போடுறேன் போகும். இந்த மேலான அனுபவத்துக்கு நேராக இன்னும் மேலாக செல்லும்படியாக கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பார்ப்பதற்கு கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அட்மைரிங், சும்மா பார்த்து ரசிப்பதற்கு அல்ல. The spiritual experiences are not for admirability, not for admiring, but to experience. நீ தேவனுடைய ராஜ்யத்திலே, சொர்க்கலோகத்திலே, பாரடைஸில் நீ பிரவேசிப்பது மாத்திரமல்லாமல் அந்த பரதீசில் இருக்கிற ஒரு ஜீவ மரம், அந்த ஜீவ மரத்தில் இருக்கிற கனி உனக்காக ஆயத்தமாக இருக்கிறது. அந்த பரதீசுவிலே பங்கடைய போகிற உனக்கு அங்கே ஜீவ விருட்சம் ஆயத்தமாக இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் ஜீவ ராஜ்யத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்கும்படியாக உனக்கு கொடுக்க அவர் உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். You can eat that fruit and live forever. அந்த கனியை நீங்கள் புசிக்கலாம், நீங்கள் எப்பொழுதும் நீடூடியாக வாழலாம். அந்த நீண்ட நீடூடி வாழ்வு எத்தனை பேருக்கு இன்று பகல் வேளையிலே தேவை? எனக்கு அந்த நீண்ட நீடூடி வாழ்வு, நித்திய ராஜ்யத்தில் வாழ்வு, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுனாலே ஜீவாதிபதியோடு நித்திய காலமாய் வாழ்கின்ற பெரும்பேறு எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். அந்த கள்ளன் ஒரு சிறிய ஜெபம் செய்தார். எல்லாரும் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.